நம்ம ஆட்கள் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எதுனாலும் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஆயிட்டாங்க. மரணமா ஓகே, அது வரதான் செய்யும் வாழ்க்கையில அப்படின்றதாங்க. நோயா ஆமா அது வரதானே செய்யும். தரித்திரம் என்னங்க அதெல்லாம் இருக்குங்க, இந்தியாவே கடன்ல இருக்குங்க. எப்படி ரெஃபரன்ஸ்லாம் வேற லெவல்ல அவங்க சொல்லி தருவாங்க. அப்போ இன்னைக்கும் நிறைய காரியங்கள் மக்களுக்கு போயிட்டே இருக்குது. என்ன போயிட்டே இருக்குதுன்னா, இதெல்லாம் எதிர்த்துறாத, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. சில விஷயங்களை தான் நாம் அக்செப்ட் பண்ணி வாழ முடியும். ஆனா வாழ்க்கையில மீதி 90% விஷயங்களை மாற்றி ஆக வேண்டியது இருக்குது. கடவுளுடைய சித்தத்துக்கு மாறான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போட இந்த உலகத்துல ஒரு பிரமாண வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதை எதிர்த்து அவருடைய சித்தம் இதுதான், இதை என் வாழ்க்கையில பார்ப்பேன் அப்படின்னு நாம இருப்பதுதான் விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ எது தேவனுடைய சித்தங்கிறது இப்ப நமக்கு விளங்க இப்ப நாம் என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எதிர்த்து நிற்கிறோம். நாம் வியாதிக்கு ஆதரவாளர்கள் அல்ல, தரித்திரத்துக்கு ஆதரவாளர்கள் அல்ல, இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஆதரவாளர்கள் அல்ல, இவைகளெல்லாம் எதிர்க்கிற எதிர்ப்பாளர்கள், புராட்டஸ்டன்ட். தேவனும் மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சங்கடங்கள் பிரச்சனைகள் இதை பார்க்கும்போது பரவாயில்ல, இதெல்லாம் உன் வாழ்க்கையில கிடக்கட்டும் அப்படின்னு அவர் என்ன பண்ணல, நினைக்கல. அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறாரு. அவர் தன்னுடைய வார்த்தையை மக்களுக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. யாராவது ஒரு ஆள் அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்தி போட்டாங்க, அப்ப இது கிடையாது, கர்த்தர் சொன்னதுதான் நிஜம்னு நின்னுட்டான் பாருங்க, அவனுக்கு இந்த சூழ்நிலைகள் அடிபணி ஆரம்பிக்கும். அவன் இந்த சூழ்நிலையை மாற்றுகிறவனாய் ஜெயிக்கிறவனா இருக்க ஆரம்பிச்சிருது. வியாதி கடவுளுடைய சித்தம் அல்ல. எது கடவுளுடைய சித்தம்? சுகம். கடவுளுடைய சித்தம் சமாதானம். கடவுளுடைய சித்தம் கவலை கிடையாது. கடவுளுடைய சித்தம் மகிழ்ச்சி. அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும்னா, ஏற்றுக்கொண்டு வாழக்கூடாது, எதிர்த்து வாழ வேண்டும். நோய்க்கும் பேய்க்கும் தரித்திரத்திற்கும் இல்லாமைக்கும் பிரச்சனைக்கும் ஆதரவு தெரிவிக்கிற இடமா சபை இருக்கக்கூடாது. சபை ஒரு புராட்டஸ்டன்ட் எதிர்ப்பாளர்களா இருக்க கர்த்தர் சபையை அவர் அழைத்திருக்கிறார். நீ இதெல்லாம் ஏத்துக்கோன்னு சொல்ல. இப்ப இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்த போது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணவே இல்லை, அக்செப்ட் பண்ணவே இல்லை, ஏத்துக்கவே இல்லை. அவர் ஒரு எதிர்ப்பாளராக தான் இருக்கிறார். ஒரு அம்மா குனிஞ்சே இருக்குதுன்னா 18 வருஷம் அது குனிஞ்சிருக்குது, பரவாயில்ல குனிஞ்சே எரி அப்படின்னு சொல்றத அவர் ஏத்துக்கல. எப்படி நீ குனிஞ்சிருக்கலாம், குனிஞ்சிருக்க கூடாது, நீ நிமிர்ந்து நில் அப்படிங்கிறார். சூமின கையை பார்க்கும்போது அது எப்படி ஒரு கை இருந்து ஒரு கை எப்படி இல்லாம இருக்கலாம், இந்த கை மறு கையை போல மாறட்டும் அப்படிங்கிறார். நான் எதிர்ப்பாளன், நான் எதிர்க்கிறவன், நோயை எதிர்க்கிறவன், தரித்திரத்தை எதிர்க்கிறவன், வியாதியை எதிர்க்கிறவன். வாழ்க்கையில மக்கள் தாழ்வு நிலையில இருக்கிறாங்கன்னா அதை நான் எதிர்க்கிறேன். சோ நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த மாலையில் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். செங்கடல் வந்துடுச்சுன்னா ஒரு பெரிய கடல் இருக்குது, சரி பின்னாடியே போய்டு எகிப்துக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் கிடையாது. ரொம்ப பெரிய எதிர்ப்புகள் வந்த உடனே ரொம்ப பெரிய எதிர்ப்பாக இருக்க ரிட்டர்ன் போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறவர் கிடையாது. காற்றும் புயலும் வந்த உடனே ஆரம்பித்த இடத்துக்கே போயிரும்ப்பா, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லலை. எதிர்ப்புகள், ஏரோதின் எதிர்ப்புகள்லாம் வந்தபோது ரொம்ப எதிர்ப்பாயிடுச்சு. சரி நம்ம என்னத்தை போட்டு ஊழியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு பேசாட்டி ஆசாரி வேலையை போய் பார்ப்போம், இந்த பூசாரி வேலை தேவையில்லை அப்படின்னு போயிருந்துருக்கிறோமா. அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்களேன். என்றைக்குமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், வாட் இஸ் கிறிஸ்டியன் பர்சனாலிட்டி, கிறிஸ்தவ ஆளுமைங்கிறது என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாவது குறைவு போட்டுச்சா, சரி வாழ்க்கையே அப்படித்தான், குறைவாக தானே இருக்கும், பரலோகத்துக்கு வாங்க நிறைவாக இருக்கும் அப்படின்னு இயேசு பிரசங்கம் பண்ணவே இல்லை பாருங்களேன். இது சபை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால தான் சபை பிரசங்கம் பண்ணுறது வேற, இயேசு பிரசங்கம் பண்ணது வேற. ஆமென். ஆமாம், பைபிளில் சொல்லியிருக்கிறது வேற, இன்னைக்கு பைபிளை வச்சுக்கிட்டு பண்ணுற பிரசங்கங்கள் நிறைய வேற. ஆனால் நிறைய பேர் இப்போ பைபிள் வச்சுட்டு பேசுனதுனால இதெல்லாம் இங்கே இருக்க போலன்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் வாழ்க்கையை மக்கள் வாழ்க்கையின் நிலைகளை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. ஆனால் வேதவசனம் அப்படி நமக்கு கற்பிக்கல பாருங்கள். சகித்து கொண்டு வாழ சொல்லலை,
அது எல்லாத்தையும் மாற்றி அமைத்து அது எல்லாத்துக்கு நடுவில் தேவனுடைய அற்புத கரங்களை கொண்டு திருப்பங்களையும் மாற்றங்களையும் பார்க்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நோய் இருக்குதுன்னா பரவாயில்ல, நோய் இருக்கட்டும், என்ன பண்ணுறது? ஆதாம் தப்பு பண்ணதுனால எல்லாருக்கும் நோய் வந்துச்சு. நோய் அப்படித்தான் இருக்கும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நோய் இருக்கும். ஒரு நாள் நீ பரலோகத்துக்கு வரும்பொழுது நோயற்ற வாழ்க்கை வாழ்வா, இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப வருஷம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இதில் தான் இருப்ப, நோயிலேயே இருப்ப அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. பிசாசு அவன் விடமாட்டாங்க. அவன் யாரை விட்டான்? ஒன்றையும் விடமாட்டான், கவலைப்படாத, கல்லறை வரைக்கும் வருவான், கவலைப்படாதன்ட்டு அதுவும் இருக்கும் அப்படின்ட்டாங்க. இப்போ என்னதான் மாற்றம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலனா? மாற்றம்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்கும். இது கூட போராடி, நோயோடு பேயோடு போராடி நீ என்ன பண்ணும், ஒரு தரித்திரத்தோடு போராடி இப்படியே ஒரு வாழ்க்கை வாழணும். சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா பரலோகம் போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஆமாம், ஏதாவது வாயை திறந்துதான் சொன்னேன்னா அப்புறம் ஆண்டவர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி போடுவார், கரெக்டாக இருந்துக்கோ. இப்படியே தான் மைண்டில் ஏற்றி நம்ம ஆட்கள் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எதுனாலும் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஆயிட்டாங்க. எதுனாலும் ஓகே, மரணமா ஓகே, அது வரதான் செய்யும் வாழ்க்கையில் அப்படின்றதாங்க. நோயா, ஆமாம் அது வரதானே செய்யும். தரித்திரம் என்னங்க, அதெல்லாம் இருக்குங்க. இந்தியாவே கடனில் இருக்குங்க. எப்படி ரெஃபரன்ஸ்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்தியாவே கடனில் இருக்குது, அம்பானிக்கே கடன் இருக்குது, டாட்டாவே கொஞ்சம் கடன் இருக்குதாமே அப்படின்னு ஏதாவது என்ன பண்ணுவாங்க, போட்டு விடுவாங்க. அப்போ அதனால் வாழ்க்கையின் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அது அப்படி தான் இருக்கும். அது நீ ஒன்றும் கடவுளை குறை சொல்லிடாத, துதிச்சுக்கிட்டே போயிரு. துதிச்சுட்டே இருங்கிறது நல்லது தான். ஆனால் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் நீ வாழணும்னு சொல்கிறத பைபிள் எங்கேயுமே என்ன பண்ணலை, பேசவே இல்லை. ஏன்னா பைபிள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பாருங்களேன், ஆதியாகமத்தை பைபிள் திறந்த உடனே என்ன பார்க்குறீங்க, கடவுள் இந்த பூமியை படைச்சாரு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, நிலத்தின் மேல் இருள் இருந்தது. இப்போ பாருங்களேன், ஒழுங்கின்மை இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, வெறுமை இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருந்தது, இருள் இருக்குது. சரி, இது இப்படித்தான் இருக்கும், இருள் இருக்கும், ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை இருக்கும், இதாங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பைபிள் ஆரம்பிக்கல. பாருங்களேன், கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் லைட். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஏன் இருள் இருக்க வேண்டியதானே? இருள் இருந்துட்டு போட்டுன்னு விட வேண்டியதானேன்னா, இருள் இருக்கக்கூடாது. இருளுக்கு நடுவில் தேவன் என்ன சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். சரி, ஒழுங்கின்மை ஓகேன்னு பார்த்தா அப்படி கிடையாது, கரெக்டாக்குறாரு. பிரிக்க வேண்டியதெல்லாம் பிரிக்கிறாரு, எல்லாம் ஃபார்ம் பண்ணுறாரு. சேஃப்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாரு, தண்ணியெல்லாம் தள்ளிப்போ, வெட்டாந்தர தனியாக ஆகு அப்படின்னு ஒழுங்குபடுத்துகிறார். அப்புறம் பார்த்தா எல்லாம் எம்டியாக இருக்கிறத பார்த்து என்ன சொல்கிறாரு, எல்லாம் முளைக்க கடவுது, சமுத்திரத்திலே திரளாக மீன்கள் வர கடவுது, பூண்டுகள் முளைக்க கடவுது எல்லாம் சொல்கிறார். அப்போது ஆதியாகமம் ஒன்றை பார்த்தாலே நம்ம தேவன் யாருங்கிறது நமக்கு தெரியுது. ஆமென். நம்முடைய தேவன் சூழ்நிலைகளையோ வாழ்க்கையின் பாதகமான காரியங்களையோ ஏற்றுக்கொண்டு வாழச் சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல, இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருளை வெளிச்சமாக்குகிறவர், ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குகிறவர், வெறுமையை நிரப்புகிறவர். அவரை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். அப்போ இதுதான் பைபிளுடைய முதல் அதிகாரமே. இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட அந்த முதல் அதிகாரத்தை சொல்ல சொன்னால் சபை இதை எப்படி சொல்லும், இருள் இருக்கா, இருள் இருக்கத்தான் செய்யும், வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இருளே தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. வெறுமை அருமை அப்படின்னு பிரசங்கம் பண்ணிடுவாங்க. வெறுமை அருமை. ஒழுங்கின்மைங்கிறது அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பிரதர், நம்ம கையில் என்ன இருக்குது. அப்படியே நான் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பரலோகத்துக்கு சேர்ந்துருங்க. அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வெளிச்சம் இருக்கும், அங்கே வந்தீங்கன்னா என்ன இருக்கும், எல்லாம் ஒழுங்காக இருக்கும், அங்கே வந்தீங்கன்னா எல்லாம் எப்படி இருக்கும், நிறைவாக இருக்கும். இதுதான் பைபிளில் எந்த அதிகாரம் எடுத்தாலும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் கரெக்டில் கடைசியாக நீங்கள் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னு பார்த்தா என்னவாக தான் இருக்கும்,
இதுவாக தான் இருக்கும். ஒன்று வருகையில் சரியாகும்பாங்க, இல்லைன்னா நீ செத்து பரலோகத்துக்கு போனால் சரியாகும்பாங்க. இதுதான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தில் சபைகளில் கடந்து பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை இது ரெண்டே வரியில் சொல்லிடலாம். ஒன்று இயேசு வரும்போது சரியாகும்பாங்க, இல்லைன்னா நீ செத்து பரலோகம் போனன்னா சரியாகும்பாங்க. அதனால் கிறிஸ்தவங்களுடைய எண்ணமே எதில் போயிட்டு, எப்போ வருவீர், இல்லைன்னா என்ன எப்போ எடுப்பீர், இந்த ரெண்டில் ஒன்று திங்கக்கிழமைக்குள்ளே நடந்தாகணும். இப்படியே வாழ்ந்துட்டாங்க. ஒன்று நீங்கள் சீக்கிரமாக வாங்க, இல்லைன்னா என்ன சீக்கிரமாக எடுத்துருங்க. இந்த ரெண்டில் ஒன்று என்ன பண்ணட்டும், நடக்கட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்போவுமே பாருங்களேன். பிரசங்கம் போதனைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அவைகள் தான் நம்முடைய நம்பிக்கைகளை வடிவமைக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை அதுதான் உருவாக்குகிறது. ஏன்னா என்ன மாதிரி நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, என்ன மாதிரி நீங்கள் நம்ப போகிறீங்க, அது வைத்து தான் உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஏழ்மை, குறைவு, பற்றாக்குறை, தோல்விகள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழணுங்கிற போதனையில் தான் நானும் இருந்தேன். பவுல் அப்போஸ்தலனே சொல்கிறாரு பாருங்களேன், பிலிப்பியர் 4:11 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க, போதிக்கப்பட்டேன். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணப்பட்டேன், போதிக்கப்பட்டேன். ஆனால் என்ன சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறாரு. போதனை எப்படி இருக்குதுன்னா, தம்பி சில நேரம் இப்படி இருக்கும், சில நேரம் அப்படி இருக்கும்னு தான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பது தான் சத்தியமாக இருக்குது பாருங்களேன். அப்போ இன்றைக்கும் நிறைய காரியங்கள் மக்களுக்கு போயிட்டே இருக்குது. என்ன போயிட்டே இருக்குதுன்னா, இதெல்லாம் எதிர்த்துறாத, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க பாருங்கள். சில விஷயங்களை தான் நாம் அக்செப்ட் பண்ணி வாழ முடியும். ஆனால் வாழ்க்கையில் மீதி 90% விஷயங்களை மாற்றி ஆக வேண்டியது இருக்கிறது. ஆமென். எதெல்லாம் ஏற்றுக்க முடியும், எதெல்லாம் மாற்றணுங்கிற வித்தியாசத்தை வேத வசனங்களை கொண்டு நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மாற்றவே முடியாத மாற்றணும்னு நினைக்க வேண்டியதில்லை. எதெல்லாம் மாறும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டால் இதெல்லாம் கடவுளுடைய சித்தங்கள் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது கடவுளுடைய சித்தம். இப்படியே நம்புகிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன நடந்தாலும் சரி அது யாருடைய சித்தம், கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏழ்மை வந்தாலும், தாழ்வு வந்தாலும், தரித்திரம் வந்தாலும், வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும், என்ன வந்தாலும் என்ன சொல்லிட்டாங்க, இது கடவுளுடைய சித்தம் அப்படின்ட்டாங்க. இல்லை, கடவுளுடைய சித்தம் கிடையாது. கடவுளுடைய சித்தம் என்னங்கிறத வேத வசனங்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது கடவுளுடைய சித்தம்? ஜீவன் கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதம் கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. நன்மை கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போது கடவுளுடைய சித்தத்துக்கு மாறான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போட இந்த உலகத்தில் ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதை எதிர்த்து அவருடைய சித்தம் இதுதான், இதை என் வாழ்க்கையில் பார்ப்பேன் அப்படின்னு நாம் இருப்பது தான் விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஏற்றுக்கொண்டு அல்ல. ஆமென். ஏற்றுக்கொண்டுட்டு அல்ல பாருங்களேன், அதை எதிர்த்து இது என்னுடையது கிடையாது அப்படிங்கிறத நாம் எண்ணும் பொழுது தான். இப்போ பாருங்கள், இந்திய தேசத்தை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, சரி அப்படியே வாழ்வோன்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சில தலைவர்கள் எழும்பி என்ன பண்ணுறாங்க, எங்கள் தேசத்தை நீ எப்படி ஆளலாம், எங்கள் தேசத்தில் எங்களை நீ எப்படி அடிமையாக வைக்கலாம் அப்படின்னு அதை எதிர்த்தாங்க. அதை எதிர்த்து ஒரு போராட்டம் என்ன பண்ணுச்சு, நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1947 என்ன கிடச்சிச்சு, பெரிய சுதந்திரம் கிடைத்தது. அப்போது ஏற்றுக்கொண்டே ஒரு தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கு. மரணத்தை, வியாதியை, தரித்திரத்தை, வாழ்க்கையின் தாழ்வுகளை
வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டே வாழ்கிறது ஒரு தலைமுறை. ஆனால் இன்னொரு தலைமுறைக்கு சத்தியம் இப்போ என்ன பண்ணப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. ஒரு வெளிச்சம் என்ன பண்ணுகிறது, அடிக்கப்படுகிறது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதை ஏற்றுக்கவே முடியாது, இது கடவுளுடைய சித்தம் அல்ல. கடவுளுடைய சித்தம் விடுதலை, அடிமைத்தனம் அல்ல. கடவுளுடைய சித்தம் சுகம், வியாதி அல்ல. கடவுளுடைய சித்தம் ஜீவன், மரணம் கிடையாது. கடவுளுடைய சித்தம் வாழ்ந்திருக்கிறது, தாழ்ந்து போகிறது கிடையாது. அப்போ எது தேவனுடைய சித்தங்கிறது இப்போ நமக்கு விளங்க 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 இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எதிர்த்து நிற்கிறோம். எதிர்ப்பாளர்கள் எல்லாம் சொல்லுங்க, எதிர்ப்பாளர்கள். நாம் வியாதிக்கு ஆதரவாளர்கள் அல்ல, தரித்திரத்துக்கு ஆதரவாளர்கள் அல்ல. ஆமென். இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஆதரவாளர்கள் அல்ல, இவைகளெல்லாம் எதிர்க்கிற எதிர்ப்பாளர்கள், புரோட்டஸ்டன்ட். நம்மலாம் யாரு, புரோட்டஸ்டன்ட். புரோட்டஸ்டன்ட்னால என்னன்னா, ஆக்சுவலி புரோட்டஸ்டன்ட்ங்கிறது ஒரு சபை பேர் மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு. ஆக்சுவலி புரோட்டஸ்டன்ட்ங்கிறது என்னன்னா, சத்தியத்துக்கு புறம்பாக இருப்பதை நாங்கள் எதிர்ப்போம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புரோட்டஸ்டன்ட். எல்லாம் சொல்லுங்க, நான் எதிர்ப்பாளன், நான் ஆதரவாளன் கிடையாது. ஆமென். அப்போ வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தேவனும் அப்படி தான் இருக்கிறாரு. தேவனும் அப்படி தான் இருக்கிறாரு. தேவனும் வாழ்க்கையில், மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சங்கடங்கள், பிரச்சனைகள், இதை பார்க்கும்போது பரவாயில்ல, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடக்கட்டும் அப்படின்னு அவர் என்ன பண்ணலை, நினைக்கல. அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. அவர் தன்னுடைய வார்த்தையை மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாரு. யாராவது ஒரு ஆள் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு, ஆஹா இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றி போட்டாங்க, அப்போ இது கிடையாது, கர்த்தர் சொன்னது தான் நிஜம்னு நின்றுட்டான் பாருங்க, அவனுக்கு இந்த சூழ்நிலைகள் அடிபணி ஆரம்பிக்கும். அவன் இந்த சூழ்நிலையை மாற்றுகிறவனாய் ஜெயிக்கிறவனாக இருக்க ஆரம்பிச்சிருந்தான். ஆமென். இவ்வளோந்தாங்க, இவ்வளோந்தான். அடி போட்டு நிறைய நேரம் போட்டு உங்களை குழப்ப வரும்ல. இந்த அடிப்படை புரிஞ்சுதுன்னா அப்புறம் இதை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எத்தனை பேர் புரியுது? எல்லாம் சொல்லுங்கள், ஏற்றுக்கொண்டு அல்ல, எதிர்த்து வாழ்வதற்கு. ஆமென். ஆமாம், எதெல்லாம் ஏற்றுக்கணுமோ அதான் ஏற்றுக்கணும், மற்றதை எதிர்த்து நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு சொல்கிறாரு பாருங்க, யாக்கோபு 4:7 பாருங்க. யாக்கோபு 4:7 பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நோய்க்கு கீழ்ப்படியக்கூடாது, பேய்க்கு கீழ்ப்படக்கூடிய, தரித்திரத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. ஆமென். வாழ்க்கையின் சவால்களை, வாழ்க்கையின் காரியங்களை பார்க்கும்போது அதனோட ஒத்துப்போக கூடாது. அதுக்கு கீழ்ப்படியும்படியாக எங்கேயும் என்ன பண்ணல, சொல்லலை. அதை கீழ்ப்படுத்தணும். கீழ்ப்படிய வேண்டியவர் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுத்த வேண்டியது என்ன பண்ணணும், கீழ்ப்படுத்தணும். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்து. இந்த இயற்கையை, சூழ்நிலைகளை, வாழ்க்கையின் சவால்களை என்ன பண்ணு, கீழ்ப்படுத்து. அதை என்ன பண்ணு, ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ வாழ்க்கையில் இந்த அற்புத உலகம், இந்த ஆச்சரியமான உலகம், இதில் நம்ம வாழணும்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ளே போய் தேவனோடு ஒருமித்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், நிற்க ஆரம்பிப்போம். பாருங்க, பிசாசுக்கு கீழ்ப்படிய சொல்லலை. பிசாசு என்ன பண்ணு, எதிர்த்து நில்லு. நோய்க்கு என்ன பண்ணு, எதிர்த்து நில்லு. தரித்திரத்துக்கு என்ன பண்ணு, எதிர்த்து நில்லு. வாழ்க்கையின் தோல்விகளுக்கு எதிர்த்து நில்லு. பயம், கவலை போன்ற தவறான உணர்வுகளுக்கு என்ன பண்ண, எதிர்த்து நில்லு. அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ சொல்லலை. பாருங்களேன், சிலதை எதிர்க்க சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் நின்னீங்கன்னா ஓடுறதுக்கு அவன் தயாராக இருக்கான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எது கடவுளுடைய சித்தம், எது கடவுளுடைய சித்தம் இல்லைங்கிறது தெரியுது, நல்லா தெரியுதா? இங்கே கொஞ்ச நாள் வர ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த போதனை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும், கடவுளுடைய சித்தம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். குழப்பத்தில் இருக்க மாட்டீங்க. வியாதி கடவுளுடைய சித்தம் அல்ல. எது கடவுளுடைய சித்தம்? சுகம். கடவுளுடைய சித்தம் சமாதானம். கடவுளுடைய சித்தம் கவலை கிடையாது. கடவுளுடைய சித்தம் மகிழ்ச்சி. ஆமென். அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம்.
இப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்றுக்கொண்டு வாழக்கூடாது, எதிர்த்து வாழ வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். கோலியாத் வந்து எல்லாரையும் திட்டுதான். உங்களை ஒரு ஆள் இல்லையாடா, வாங்கடா தைரியமாக இருந்தான்னு கிளின்னு கிளிக்கான். கேட்காத கேள்வியெல்லாம் கேட்கான். ஒரு பையன் அவனை எதிர்த்து போகிறதுக்கு ஆளே கிடையாது. இதை கேட்டுகிட்டே இருந்த ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கு என்ன இவன் இந்த பேச்சு பேசுகிறான், ஒருத்தரும் போகலையா, கடவுளெல்லாம் வேற தித்திக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் இதை சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியலை, நான் போகிறேன், என்னை விடுங்க அப்படின்னு போனான் பாருங்களேன். அப்போது ஏன்னா அவனுக்கு தெரியுது, நாம் இதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது, நாம் இதை என்ன பண்ணணும், எதிர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லு பாருங்கள். எதிர்க்கிற, அதான் சொல்கிறேன் நான், தேவனுடைய வசனம் சொல்லாத எதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா அதை எதிர்த்து நிற்பீங்கன்னா கடவுள் உங்கள் கூட நிற்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனின் பட்சத்தில் நிற்பார். அதனால தான் தரித்திரத்தோடு ஒத்து போக வேண்டியதில்லை, தோல்வியோடு ஒத்து போக வேண்டியதில்லை. வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் நெருக்கடிகள், வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளோடும் நீங்கள் ஒத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்கிறாரு, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அப்போ ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அதுதான் விஷயம் பாருங்கள். அப்போ இருளை கடவுள் ஏற்றுக்கொள்ளலை, இருளை அவர் ஏற்றுக்கொள்ளலை. புக்கு ஆரம்பித்த உடனே எப்படி ஆரம்பிக்குது, இருளை பார்த்து சொல்கிறாரு, லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார். ஏன்னா இந்த இருள் வேண்டாம், என்னதான் இருக்கணும், வெளிச்சம் இருக்கட்டும். ஒழுங்கின்மை இருக்குது, இந்த ஒழுங்கின்மை ஓகேன்னு சொல்ல, அந்த ஒழுங்கின்மை என்ன பண்ணுறாரு, எதிர்த்து அவர் பேசுகிறாரு, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, எதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப அழகாக அவனுக்கு சொல்லித்தராரு பாருங்க. இன்றைக்கி நாம் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த அற்புத உலகத்திற்கான ஒரு பயணத்தை நம்மால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இன்னைக்கு கூட நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில், நாம் விரும்பாத நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கிடக்கு பாருங்களேன். இப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை எதிர்த்து நிற்கும்படி அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். நீ இதெல்லாம் ஏற்றுக்கோன்னு சொல்ல. இப்போ இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தபோது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணவே இல்லை, அக்செப்ட் பண்ணவே இல்லை, ஏற்றுக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு எதிர்ப்பாளராக தான் இருக்கிறார். அதனால தான் இயேசுவை வந்து ஒரு புரட்சியாளராகவும் எதிர்ப்பாளராகவும் தான் மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பார்த்தாங்க. என்ன இவர் வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு அம்மா குனிஞ்சே இருக்குதுன்னா 18 வருஷம் அது குனிஞ்சு இருக்குது, பரவாயில்ல குனிஞ்சே ஏறி அப்படின்னு சொல்கிறத அவர் ஏற்றுக்கல. எப்படி நீ குனிஞ்சிருக்கலாம், குனிஞ்சிருக்க கூடாது, நீ நிமிர்ந்து நில் அப்படிங்கிறார். ஆமென். சூமின கையை பார்க்கும்போது அது எப்படி ஒரு கை இருந்து ஒரு கை எப்படி இல்லாமல் இருக்கலாம், இந்த கை மறு கையை போல மாறட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து தேவனுடைய அந்த ஒரிஜினல் பர்பஸ், அந்த ஆதியில் இருந்த நோக்கம் அவருக்கு நல்லா தெரியுது பாருங்க. அதனால் அவர் என்ன பண்ண மாட்டேக்காரு, எதையுமே ஏற்றுக்க மாட்டேக்கார். ஏன்னா அவருக்கு ஒன்று நல்லா தெரியுது, ஆதியில் இப்படி இருக்கவில்லை. எல்லாம் சொல்லாமா, ஆதியில் இப்படி இருக்கவில்லை. ஆமென். மனம் திரும்புன்னு சொல்கிறாரு, அதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா, கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். நான் உன்னை எப்படி வைத்தேனோ அந்த இடத்துக்கு நீ திரும்பவும் வா, அந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணும், வந்து அந்த இடத்துல நீ வாழணும்னு என்ன பண்ணுறேன், ஆசைப்படுறேன். கம் பேக் டு த ஒரிஜினல் பர்பஸ். அந்த மூல நோக்கத்துக்கு நீ வா, ஆதி நோக்கத்துக்கு நீ வாங்கிறது தான் அவருடைய வார்த்தையாக இருக்குது பாருங்களேன். அப்போ இது புரிஞ்சுதுன்னா வேத வசனத்தின் சத்தியங்களை எடுத்து பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே வெற்றியையும் ஜெயத்தையும் அற்புதத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ மாறா ஏன் ஜனங்க அப்படி வெற்றியை பார்க்கல, கிறிஸ்தவங்களாக இருந்தோம் ஏன் நிறைய பேர் ஜெயத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால், வேத வசனத்தை பயன்படுத்தியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நோயையும் இந்த தரித்திரத்தையும் இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் ஆதரவாக ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து ஆதரவாளர்கள் ஆயிட்டாங்க.
எதிர்ப்பாளர்களாக இருக்க வேண்டிய இவங்க என்னதான் மாறிட்டாங்க? ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. எந்த அளவுக்கு ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க, பவுலுக்கே முள் இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தா ஓகேன்னு எடுத்துக்கோ. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கே என்ன இருந்துச்சு? முள் இருந்தது. தீமோத்தேவுக்கே என்ன இருந்துச்சான்? வயிற்று வலி இருந்துச்சான். எப்படி பைபிள் பிடிச்சிருக்காங்க பாருங்க. பவுலுக்கு முள், தீமோத்தேவுக்கு என்ன இருந்துச்சு? வயிற்று வலி இருந்தது. எலிசா தீர்க்கதரிசியே இதில் தான் செத்தாரு, நோயில் தான் செத்தாரு. அப்படியே கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து டிஜே ஐயாவுக்கே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சாமே. அதாவது பைபிளில் ஆரம்பித்து இங்கேயே கொண்டு வந்து அப்படியே நுப்பாட்டி. உங்களுக்கு புரியுதுங்களா? இது மூலம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கன்னு என்ன அர்த்தம்? உனக்கும் என்னன்னாலும் வரும், தயாராக இருந்துக்கோ, அதான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ எதிர்த்து பேச வேண்டிய சபை என்ன பண்ணிடுச்சு? ஆதரவாக மாறிடுச்சு. ஆதரிக்கணும். வாழ்க்கையில் நொடிஞ்சு வாழ்க்கையில் நலிஞ்சு போயிருக்கிற மக்களுக்கு ஆதரவு தரணுமே தவிர நோய்க்கும் பேய்க்கும் தரித்திரத்திற்கும் இல்லாமைக்கும் பிரச்சனைக்கும் ஆதரவு தெரிவிக்கிற இடமா சபை இருக்கக்கூடாது. சபை வந்து ஒரு புரோட்டஸ்டன்ட் எதிர்ப்பாளர்களாக இருக்க கர்த்தர் சபையை அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிர்ப்பாளர்கள். ஆமென். நான் ஆதரவாளன் அல்ல, நான் எதிர்ப்பாளன். ஆமென். நான் எதிர்க்கிறவன், நோயை எதிர்க்கிறவன். ஆமென். தரித்திரத்தை எதிர்க்கிறவன், வியாதியை எதிர்க்கிறவன். வாழ்க்கையில் மக்கள் தாழ்வு நிலையில் இருக்கிறாங்கன்னா அதை நான் எதிர்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இது நல்லா புரிஞ்சணும், இது நல்லா புரியணும். இது புரிஞ்சுதுன்னா நீங்கள் ஒரு தப்பான பிரசங்கத்தை கேட்கவே உங்களால் முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு 3 செய்தி தாங்க கேட்டேன், அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சுக்கு என்னாலே போக முடியல அப்படின்னாரு. நீங்கள் வந்து மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாரு. மதுரையில் நிறைய நல்ல சபைகள்லாம் இருக்குது, வேணால் அட்ரஸ் தரேன் போங்க அப்படின்னு நான் ஒருத்தர். இந்த மாதிரியே நல்லா பேசுகிறதுக்கு நிறைய ஆட்களை கர்த்தர் வச்சுருக்கிறாரு, வேணா நான் உங்களுக்கு தரேன், அங்கெல்லாம் போங்க அப்படிங்கிறாரு. ஏங்க 3 நாள் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அடுத்தால போய் ஞாயிற்றுக்கிழமை உட்காரேன், என்னால் உட்கார முடியல அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, இவ்வளோ நாள் அந்த 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 பிரசங்கத்தை கேட்டு 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 அவர் மைண்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு? செட் ஆயிடுச்சு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, ஓஹோ இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில் தரித்திரம் இருந்ததுக்கு காரணம், இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில் நோயும் நம்முடைய வாழ்க்கையில் பலகீனமும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியும் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம், இதெல்லாம் ஆதரித்து பேசுகிற ஒரு இடத்துல தான் என்ன பண்ணியிருந்துருக்கிறேன், உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ முதையாக இதை எதிர்க்கிற ஒரு பிரசங்கத்தை மக்கள் கேட்கிறார்கள். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த ஆன்டிபயாட்டிக்கை உள்ளே போட்டிங்கன்னா இது எதிர்க்க ஆரம்பிக்கும். கடவுளுடைய வார்த்தைங்கிறது உள்ளே போய் நோய்க்கு எதிராய் போரிடுகிற ஒரு வாளை போல் அது செயல்படுகிறது. ஆமென். உங்கள் பாடியை ஆரோக்கியமாக்குற வேலையை அது செய்கிறது. நோயை வேரோடு வெட்டுகிற வேலையை கடவுளுடைய வார்த்தை செய்கிறது. ஆமென். ஒரு நாளும் அதுக்கு ஆதரிக்கும்படியான வார்த்தை அது என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. எப்படி சபையை வந்து எப்படி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் உற்றாதங்கிறாரு. போ, கையை வை, எண்ணெயை பூசு, எதையாவது பண்ணு, வியாதியை வெளியில அனுப்பு அப்படிங்கிறாரு. ஒருத்தன் ஞானத்தில் குறைவு இருந்தா கூட உற்றாத, அவனுக்கு அறிவை உணர்த்து, அவனுக்கு ஞானத்தை போதி. ஒருவன் துன்பப்பட்டால் விடாத, ஜோம் பண்ணுங்க, அவனுக்கு ஆலோசனைகளை சொல்லுங்க, துன்பத்திலேருந்து அவன் வெளியில வரட்டும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ எப்படி சபை இருந்ததுக்குன்னா, தரித்திரத்திற்கும் துன்பங்களுக்கும் நோய்க்கும் எதிர்ப்பை காட்டி அது இல்லாத ஒரு உலகத்தில் சபை இருந்திருக்கிறது. அதை பார்த்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு என்னடா நம்மகிட்ட இல்லாத ஒன்று இங்கே இருக்குதே அப்படிங்கிற ஆச்சரியத்தை அது என்ன பண்ணியிருக்குது, ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், மீண்டும் அதை நோக்கி தான் நம்ம பயணப்படும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை, அவர்களில் ஏழை ஒருவனும் இல்லை. ஆமென். அவர்களில் தோற்றவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். எல்லாம் அந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்போ கவனிங்க,
இப்போ இது புரிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த பைபிள் வசனத்தையும் வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இதுவுமே ஆதரித்து என்ன பண்ணலை, பேசலை. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஆதரவாளர்களா எதிர்ப்பாளர்களான்ட்டு. கொஞ்சம் ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10 நிமிஷம் கேட்டிங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அவருக்கே முட்டு வலிலாம் இருந்தது அப்படிம்பாரு. கேட்டிங்கன்னா உங்களுக்கு வராத வழிலாம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவருக்கே நெஞ்சு வலி இருந்துச்சான், இவருக்கே வயிற்று வலி இருந்துச்சான் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் வியாதியை இப்போ ஓதிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நல்ல வியாதியை ஓதிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பாருங்கள், அவரே பாருங்கள் காசு இல்லாமல் தான் இருந்தார், கடனில் தான் வாழ்ந்தார் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம், தரித்திரத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கே பாருங்கள் அவ்வளோ பிரச்சனை இருந்ததா, இவ்வளோ பிரச்சனையாக இருந்ததான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னையும் நீனும் பிரச்சனையில் வாழ்கிறதுக்கு தயாராகிக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரே வசனம் தான், ஆனால் அதை இவங்க என்ன பண்ண முடியும்னா எடுத்து வேறு மாதிரி என்ன பண்ண முடியும், உங்களுக்கு போதிக்க முடியும். பாருங்களேன், போதிக்க முடியும். ஆக்சுவலி யோபு கதையை வச்சே உங்களுக்கு என்ன சொல்ல முடியும், வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ என்ன பண்ண முடியும், இழந்து போகும்போதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அவனே இழந்து போயிட்டான் அப்படிம்பா. இப்போ புரியுதா உங்களுக்கு, ஒரு பிரசங்கம் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது, கேட்கக்கூடிய சத்தியம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஒரு தலைமுறையின் நம்பிக்கையே அது என்ன பண்ணுது, வடிவமைக்குது. நல்ல ஒரு சுகமான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு எதிராக நிறைய எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஐஸ்வர்யவான் பூரா எங்கே போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டான். ஏழை லாசர் எங்கே போயிட்டான், போன வாரத்துக்கு முந்தின சொன்னான் இல்லையா, எங்கே போயிட்டான், அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஆபிரகாம் மடியில் போய் உட்கார்ந்தான். அதான் சொன்னேன், ஆபிரகாமே ஒரு பெரிய பணக்காரன். இது அதுதான் சொல்ல வரேன். இப்போ பைபிள்ல இருந்து எந்த ஒரு சம்பவத்தை, எந்த ஒரு இதை எடுத்தாலும் என்ன அவங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, பிரச்சனையை, நோயை, இருளை ஆதரித்து பேச போகிறீங்களா, இல்லை இதெல்லாம் மாறும் அப்படின்னு பேச போகிறீங்களா? இவ்வளோதான் கேள்வி. இதுதான் கேள்வி. இது ஆதரவாளர்களின் கூட்டமா அல்லது எதிர்ப்பாளர்களின் கூட்டமா? நீங்கள் எதிர்த்து பேச போகிறீங்களா, ஆதரித்து பேச போகிறீங்களா? இவ்வளோதான் விஷயம். பாருங்களேன், இவ்வளோதான் விஷயம். ரொம்ப என்னெல்லாமோ பேசுகிறாங்க, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிமா. ஒரு குழப்பமும் கிடையாது. 2 கூட்டம். ஒன்று ஜீவனை பேசுகிற கூட்டம், இன்னொன்று மரணத்தை பேசுகிற கூட்டம். அவ்வளோதான். ஒன்று ஆசீர்வாதத்தை பேசுகிற கூட்டம், இன்னொன்று என்னது, சாபத்தை பேசுகிற கூட்டம். ஆனால் சாபங்கிறது நேரடியாக சொல்ல மாட்டாங்க பாருங்களேன், ஸ்லோ பாய்சன் மாதிரி. என்ன இப்போ எழுந்த உடனே கர்த்தர் உங்களை சபிப்பார் அப்படி பேச மாட்டாங்க. அப்படி பேசினா தான் தெரியுமே நல்ல. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ட்ராப்ஸாக ஊற்றுவாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஊற்றுவாங்க, ஊற்றி கடைசியில் பார்த்தா நமக்கு தெரியும். ஒருத்தங்க பாருங்கள், நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருந்து ரொம்ப மதிப்பான ஒரு நிலையில் வாழ்ந்த ஒரு சகோதரி பாருங்கள், ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் கேட்டு 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 கடைசியில் பாருங்கள், ஏன்னா அந்த இடத்துல நோயை ஆதரித்து பேசுகிற ஒரு இடம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வந்து நடக்க முடியாமல் ஆகி கடைசியில் பாருங்கள், ஒரு நாள் இந்த தூத்துக்குடியில் நம்முடைய மெசேஜஸ் வந்து ஹோப் டிவியில் போயிட்டு இருந்தது. அதை பார்த்து அந்த அம்மா கேட்டுட்டு கடைசியில் பாருங்கள், முதல்ல வந்து அப்படியே பார்த்துருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் பேசுகிறாங்க, இங்கே இந்த சின்ன பையன் என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சும்மா நக்கலாக பார்த்தாங்களா. அவங்க அப்படியே சொன்னாங்க, நக்கலாக பார்த்தேன். அப்புறம் கேட்க தான் தெரிஞ்சது, ஐயோ நம்ம இத்தனை வருஷம் இதெல்லாம் கேட்டோம், நமக்கு இது தெரியவே இல்லையே. இந்த நோயையும் தரித்திரத்தையும் ஆதரித்து கேட்க போய் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குங்கிறதே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த போதனைகள்லாம் அந்த அவங்க கேட்க ஆரம்பித்து பாருங்கள், தூத்துக்குடியிலேருந்து வண்டியிலே வருவாங்க பாருங்கள், அந்த போதனைகளை இப்போ அவங்க ஏற்றுக்கொண்டு கேட்க ஆரம்பிங்க. சொல்கிறாங்க, தம்பி இப்போ வந்து நான் இதை ஆதரிக்கலை, இப்போ என் மனசில் என் ஆத்துமாவில் இதை நான் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், பார்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமென்.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்னு சொல்லலை. இது என்ன பண்ணு, எதிர்த்து நில்லுங்கள். எல்லாம் சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். எதிர்த்து நில்லுங்கள். இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். மரணத்தை ஏற்றுக்கொள்ளலை, மரணத்தை எதிர்த்து நிற்கிறார். ஆமென். பிசாசு ஏதோ செய்யட்டும் அப்படின்னு நினைக்கல, எதிர்த்து நிற்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ எதையுமே ஏற்றுக்கொண்டு, இருளை ஏற்றுக்கொண்டு வாழவே இல்லை, அதெல்லாம் எதிர்க்க சொல்லியிருக்கு பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன வர்றதில்லை, பயம் வர்றது கிடையாது. ஆனால் இங்கே முக்காவாசி என்னதான் வருது, என்னதான் பேசிட்டு இருக்கிறாங்க, பயத்தை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வேலை செய்யுதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளும்படி வேதவசனம் என்ன பண்ணல, சொல்ல. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதை தரல, பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ இது வேற ஒரு சரக்கு உங்கள் மேலே இறக்கிட்டு இருக்கிறான், விடாதீங்க. என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்கள். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போது எதை தான் தந்திருக்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, சவுண்ட் மைண்ட் அப்படின்னு இருக்குது ஆங்கிலத்தில். தேவன் ஒரு குழப்பமான ஒரு மனதை உங்களுக்கு தரலை. தேவன் உங்களுக்கு எதை தான் தராரு, சவுண்ட் மைண்ட், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மனதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தருகிறார். அப்போது எதை தேவன் கொடுக்குறாரு, எதை தேவன் கொடுக்கலைங்கிறத ரொம்ப அழகாக வேதவசனம் நமக்கு என்ன பண்ணுது, சொல்லித்தருது பாருங்களேன். இதை புரிஞ்சுக்கிட்டாலே இதெல்லாம் எனக்கு இது சில பேர் சொல்லுங்கள் பிரதர், கர்த்தருக்கு சித்தமா, அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு சித்தமானலாம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எது கர்த்தருடைய சித்தன்ட்டு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை கேட்டுக்கிட்டே அப்படியே போகணும் அப்படி கிடையாது பாருங்களேன். கடவுளுடைய சித்தத்தால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, புரியுதுங்களா? ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கா இது பிடிக்குமா இது பிடிக்காத அப்படி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், இதுதான் அவர் இதுதான் சாப்பிடுவார், இதுதான் அவருக்கு பிடிக்கும், அவர் முடிவு இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு அழகாக அதில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, நிரம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி தான் வாழ்கிறத பற்றி வேதவசனம் சொல்லுது பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். கொலோசையர் பாருங்க, கொலோசையர் 1வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே சொல்லுங்க நிரப்பப்பட. எல்லாம் சொல்லுங்க நிரப்பப்பட. அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? சித்தம் இல்லையா இப்படி கிடையாது. நீங்கள் எப்படி இருப்பீங்க, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படனா என்னன்னா நிரம்பி இருப்பீங்க. அவருடைய சித்தத்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நிரப்பப்பட்டவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் சித்தமா பித்தமான்ட்டு கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியும், இட் இஸ் த வில் ஆஃப் காட் அப்படிங்கிறது தெரியும். கோலியாத் கூட சண்டைக்கு போகும்போது தாவீது கத்தாவே உங்களுக்கு சித்தமானு கேட்டானா என்னங்க, இல்லை மகனை புறப்பட்டு போ தாவீதே அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அப்படி எதுவும் இருக்குதா பைபிளில்? என்னங்க, இயேசு எத்தனை பேரை குணமாக்கினார்? அப்போல்லாம் சித்தம் இல்லையான்னு கேட்டு குணமாக்கினாரா? சொல்லுங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஏன்? இது ஒவ்வொன்றுக்கும் சித்தம் இல்லையாங்கிறது இல்லை, இது சித்தத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறது, அதனால் நிரம்பி இருக்கிறது. உங்களுக்கே தெரியும் இதுதான் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள். அதுக்கு தான் அவர் கூப்பிட்டுருக்கிறார் நம்மளை. அப்போது பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்துருக்கிறார். கன்ஃபியூஷன் அவர்கிட்ட இருந்து வரல, குழப்பம் அவர்கிட்ட இருந்து வரல, பயம் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணல வரல.
அப்போது இதெல்லாம் நம்ம புரியும் போது நாம் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் எதிர்க்க ஆரம்பிப்போம். இது கடவுளுடைய வழி அல்ல, இது தேவன் எனக்காக வைக்கவில்லை. முதல்ல எதிர்த்து நில்லுங்க, அப்புறம் பாருங்கள் பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நோயே, என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. தரித்திரமே, என் வாழ்க்கையில் உனக்கு அதிகாரம் இல்லை. பயமே, என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை என்ன பண்ணுறேன்? எதிர்க்கிறேன். அதுதான் சொல்கிறேன், மலையை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல, அந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொல்லி என்ன பண்ணுறது? அந்த மலையை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மலையோடையே வாழ்வோம் அப்படின்னு இல்லை. சொல்கிறார், மலையை பார்த்து பேசு, பேர்ந்து போன்னு சொல். பேர்ந்து போனா என்ன? ஒரு எதிர்ப்பாளர்களின் வார்த்தை தானே அது. இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில், இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றை நான் பார்க்க கூடாது. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. எஸ், இந்த வட்டி கட்டுற வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது, இந்த கடனின் வாழ்க்கை எனக்கு இருக்க கூடாது, இந்த தோல்வியின் வாழ்க்கை எனக்கு இருக்க கூடாது, இந்த கண்ணீரின் வாழ்க்கை எனக்கு இருக்க கூடாது, இந்த வெறுமையின் வாழ்க்கை எனக்கு இருக்க கூடாது. இது இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு மட்டும் இருக்கக்கூடாதுன்றது இல்லை, என்னை சார்ந்தவர்களுக்கே அது இருக்கக்கூடாது, அது ஒரு பட்டணத்திலேயே இருக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் போகலாம். சொல்கிறார் பாருங்க, உன் தேசத்தில் மலடு இருப்பது இல்லை. பாருங்க, மலடு முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறாரு? உன் மிருக ஜீவன்களில் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலடு இருப்பதில்லைன்னு வாக்குப்படுறார். அப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போயிடுறாருன்னா, உன் தேசத்திலே அது இருக்கக்கூடாதுங்கிறார். எப்படி எந்த அளவுக்கு போயிட்டார் பாருங்களேன். அப்போது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விதத்தில் அதை எடுத்து அப்ளை பண்ணவும் முடியும், அதை எடுத்து ஒரு ஊருக்காகவும் அப்ளை பண்ண முடியும், அதை ஒரு தேசத்துக்காகவும் என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும். பாருங்கள் என்ன போட்டுக்கு பாருங்க, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் எங்கே இருக்காது? உன் வீட்டில் இருக்காது, உன் மிருக ஜீவன்களுக்குள்ளே இருக்காதுங்கிறது மட்டும் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? உன் தேசத்திலே அது இருக்காது, ஊரை விட்டே அது போயிடும், தேசத்தை விட்டே அது போயிடும், இருப்பது இல்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்களேன், இதுதான் இந்த வலிமையான வார்த்தைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். உங்களுடைய வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்குது, உங்களுடைய வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் நிற்க நான் சொல்கிறேன், அது வரைக்கும் சத்துரு ரொம்ப நாளாக போட்டு வைத்திருக்கிற அந்த சுவர், அந்த கோட்டைகள் உடைகிறதே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். அது அப்படி தாங்க. இப்போ இது ஒரு இயல்பான பிரச்சனை தானே. இப்போ அது அப்படி தான் இருக்கும். அது ஒரு டைமில் வேறு மாதிரி இருந்தது. இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் இயல்பு. இப்படி ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கிட்டே வாழ்கிறதுக்கு தான் மனது என்ன ஆகிட்டே இருக்குது? தயாராகிக்கிட்டே போகுது. நான் சொல்கிறேன், தேவனுடைய வசனம் உங்களுக்கு இருக்கும்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டு வாழ மாட்டீங்க, எதிர்த்து வாழ ஆரம்பிப்பீங்க. அதனால தான் ரோமர் 12 நம்ம வாசிக்கிறோம், do not conform in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு போதனைகளிலும், ஒவ்வொரு வழிமுறைகளிலும், ஒவ்வொரு சிந்தனைகளிலும் என்ன பண்ணாத, அதனோட ஒத்து போய் என்ன பண்ணாத, வாழாத அப்படிங்கிறதே அவர் பேசுகிறார் பாருங்க. ரோமர் 12:2 அதை பற்றி இதுதான் பாருங்க. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். எப்படி வருது? and do not be conformed to this world, be transformed and progressively changed by the renewing of your mind. அப்போ என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலிருந்து வருகிற கருத்து, இந்த உலகத்திலிருந்து வருகிற செய்தி, இந்த உலகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு தகவல்களும் உங்களை ஏற்றுக்கொண்டுட்டு வாழ்வதற்கு அது சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. பஞ்சம், கஷ்டம் எல்லாம் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ அவங்க மைண்ட் என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் ஏற்றுக்கொண்டு வாழ்பவன் அல்ல, நான் எதிர்ப்பாளன். ஆமென். do not conform this world and do not be conformed to this world, but be transformed and progressively changed by the renewing of your mind.
ஒரு நாளும் ஒத்து போகாத, ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டுட்டு போகாத வேத வசனங்களை கொண்டு உனக்கு இதுதான் கர்த்தர் சொல்லியிருப்பாருன்னா அதை பிடித்து கொண்டு உன் சூழ்நிலைகளில் எதிர்த்து நில்லுங்கள். நான் சொல்கிறேன், நிற்க 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 ஒரு பெரிய வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். வியாதிக்கு எதிராக பேச பேச அது இல்லாமல் போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. தரித்திரத்துக்கு எதிராக நின்று பேச பேச அது தேடி உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படி தான் எந்த ஒரு காரியத்துக்கும் எதிராக இது இருக்கக்கூடாது. ஆமென். யூ ஹாவ் த அத்தாரிட்டி. அதுதான் பாருங்கள், தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு கிருபை, வரம் எல்லாமே அதுதான். மத்தேயு சுவிசேஷம் பாருங்கள், இயேசு சொல்கிறார், இந்த பூமி எப்படி இருக்கும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் ஊர் எப்படி இருக்கும், இதுக்கான வலிமையை நான் உனக்கு தரேங்கிறார். நீ நினச்சா எல்லாத்தையும் மாற்றலாங்கிறார். மத்தேயு 16:19 பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். I will give you the keys. Keysனா என்ன? authority, power and authority of the kingdom of heaven. நான் உனக்கு திறவுகோள்களை தரேங்கிறார். அதிகாரங்களை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். எதுக்கு இந்த அதிகாரம்? இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இது வாழ்க்கையை எந்த விதத்தில் மாற்றும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு பாருங்க, அண்ட் வாட் எவர் யூ பைண்ட் forbid. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எதெல்லாம் கட்டுறியோ, எதெல்லாம் என்ன பண்ணுற, தடை விதிக்கிறியோ, அது தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறாரு. தமிழ் எப்படி போட்டிருக்குது, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, அண்ட் வாட் எவர் யூ பைண்ட், நீ எதெல்லாம் கட்டுறியோ அதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். அண்ட் வாட் எவர் யூ லூஸ் அப்படின்னா என்ன, பர்மிட், நீ அனுமதி கொடுக்குறியோ, அண்ட் ஆன் எர்த் வில் ஹாவ் பீன் லூஸ்ட் இன் ஹெவன். நீ எதுக்கு அனுமதி கொடுக்கிறதையோ அதுக்கு அது இருக்கும். எதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கிறையோ அதுக்கு அனுமதி மறுக்கப்படும். ஆமென். நான் சொல்கிறேன், யூ ஹேவ் அத்தாரிட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது, உங்கள் கையில் திறவுகோல் இருக்குது. ஆமென். த கீஸ். ஆமென். உங்கள் கையில் தான் சாவி இருக்குது. நீங்கள் எது இருக்குன்னு சொல்கிறீங்களோ அது இருக்கும், எது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அது இருக்காது. ஆமென். யூ ஹேவ் த கீ அண்ட் யூ ஹேவ் த அத்தாரிட்டி. அப்படி தான் சொல்கிறார், ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன். ஐ வில் கிவ் யூ த கீஸ், அத்தாரிட்டி ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், அண்ட் வாட் எவர் யூ பைண்ட், வாட் எவர் யூ பைண்ட் ஆன் எர்த் வில் ஹாவ் பீன் பவுண்ட் இன் ஹெவன், அண்ட் வாட் எவர் யூ லூஸ் ஆர் பர்மிட் ஆன் எர்த் வில் பி ஹாவ் பீன் லூஸ்ட் இன் ஹெவன். நீங்கள் எதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்களோ அதுக்கு அனுமதி வரும். நீங்கள் எதுக்கு அனுமதி மறுக்கிறீங்களோ அதுக்கு அனுமதி மறுக்கப்படும். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, என்னங்க நம்ம என்ன எம்எல்ஏவா எம்பியா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்ன அதிகாரம் கொடுக்கறதுக்கு, நம்ம என்ன இந்த உலகத்தை யாரோ ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ எம்பி ஜனாதிபதி பிரதமர்ன்ட்டு ஒரு பெரிய அரசியல் அமைப்பே இருக்குது. நீங்கள் என்னங்க இதை சபையில் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் சட்டசபையில் தான் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், அது நிஜமான சட்டசபை கிடையாது. இப்போ உட்காந்துருக்கீங்க பாருங்க, இதுதான் நிஜமான சட்டசபையாக இருக்கிறது. ஆமென். ஆமாம். இப்போ நான் ஏதோ மிகைப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. முந்தின வசனம் பாருங்க, இயேசு சொல்கிறார் பாருங்க, 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நல்லா கவனிங்க. And I say to you that you are Peter, and on this rock I will build my church. இந்த 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 கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். இந்த கல்லுனா பேதுருன்னு நினச்சிக்க கூடாது. இந்த கல்லுனா யாரை பேசுகிறாரு? இயேசு, த ராக். அவர் தான் அந்த ராக். ஆமென். அதனால தான் ராக் ஜீசஸ், ராயல் ஃபேமிலி. ஆமென். சொல்கிறாரு பாருங்க, ஐ வில் பில்ட் மை சர்ச். இந்த ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்படிங்கிறது சபை அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு பாருங்களேன். இதுக்கு மூல வார்த்தையை போய் நம்ம படித்து பார்த்தா, சர்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எக்லீசியா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாம் சொல்லாமா? எக்லீசியா சொல்லுங்கள் கரெக்டாக. எக்லீசியா. எக்லீசியா அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒன்று கால் அவுட். கால் அவுட் அப்படின்னா என்ன,
அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன தெரியுமா? எக்லீசியா அப்படின்னு சொன்னால் த கவர்னிங் அசம்பிளி. அதான் ரைட் வேர்டு, த கவர்னிங் அசம்பிளி. கரெக்டாக சொல்லணும்னா என் சபையை நான் கட்டுவேன், ஐ வில் பில்ட் மை எக்லீசியான்னு, என் சட்ட சபையை நான் நிறுவ போகிறேன், என் ஆட்சியை நான் நிறுவ போகிறேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமென். நாம் பார்க்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை பார்க்குறோம், பார்க்கக்கூடிய ஒரு ஆளுகையை பார்க்குறோம், இது நல்லது தான். ஆனால் இதால் சில விஷயத்தை நிறுத்த முடியும், சில விஷயத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா பிரச்சனை வெறும் வெளியில் தெரிகிற மேலோட்டமான பிரச்சனை அல்ல, பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரியதாக அது இருக்கிறது. மதமும் அரசியலும் ஃபிசிக்கலாக தான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற மெய்யான இந்த சட்டசபை அதை ஆவிக்குரிய ரீதியில் டீல் பண்ணி அதை இல்லாமலே ஒழிக்க ஆரம்பிக்கும். ஆமென். என்ன வருது பாருங்க, அவர் சொல்றாரு, அப்போ சர்ச் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? எக்லீசியா அப்படின்னா என்ன? கவர்னிங் அசம்பிளி. ஐ வில் பில்ட் மை assembly, I will build my governing assembly, ecclesia, and the gates of Hades, death will not overpower it by preventing the resurrection of the Christ. என்ன சொல்றாரு? பாதாளமே சேர்ந்து வந்தா கூட அதை மேற்கொள்வது இல்லை. ஏன்னா நீ தான் மேற்கொள்ளுகிறவன். ஆமென். உன்னை மேற்கொள்றதுக்கு, அதாவது நரகமே சேர்ந்து உன் முன்னாடி வந்தாலும் என் எக்லீசியாவை, என் சபையை அது மேற்கொள்வது இல்லை. பட் யூ ஹேவ் த அத்தாரிட்டி. ஆமென். ஓவர் த டெவில், ஓவர் த சிக்னஸ், ஓவர் த டார்க்னஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹேவ் அத்தாரிட்டி ஓவர் த டெவில், ஓவர் த டார்க்னஸ், ஓவர் த சிக்னஸ், ஓவர் த டெத். எல்லாவற்றின் பேரிலையும் நான் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனால் மனுஷனுக்கு இதை பற்றி உணர்வுலாம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிகாரம் உள்ளவர்களாகவா நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ இந்த நோய் நம்மளை என்ன பண்ண போதோ, ஐயோ இந்த தரித்திரம் என்ன பண்ண போதோ, ஐயோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்குது, என்ன போதோன்னு எடுத்த உடனே பயத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் நம்ம மனது பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த மைண்டை ரினியூ பண்ணணும். எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலம். கிடையாது, அது சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்காது, நீ சொல்கிற மாதிரி அதுக்கு நடக்க போகுது. ஆமென். டு நாட் கன்ஃபார்ம் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகம் சொல்கிற அந்த காரியம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறது இல்லை, நடக்க போகிறது இல்லை. அப்போது உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களை எடுத்துக்கோங்க, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள், உங்கள் உறவுகள், உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களை குறித்தும் நீங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எந்த விதத்தில்னு சொன்னால், எனக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் கொண்டிருக்கிற எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1 நாம் வாசிக்கிறோம். நிறைய நேரத்தில் இந்த வல்லமை, அதிகாரம், அத்தாரிட்டின்னு அது வேற யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு அப்படின்னு டக்குன்னு மைண்டு போம். இப்போ அதை கட் பண்ணணும். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய், கம்ப்ளீட் பண்ணுங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் அத்தாரிட்டி. சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் இருக்குதுங்க. இது என்னன்னா, இது ஊழியர்களுக்கு இருக்கும் அதிகாரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஐ ஹாவ் அத்தாரிட்டி. பக்கத்தில் சொல்லுங்க, யூ ஹாவ் அத்தாரிட்டி. உன் கையில் தான் கீஸ் இருக்கு. whatever you lose, whatever you bind, whatever you permit, amen, நீ எதெல்லாம் அனுமதிக்கிறியோ அது அனுமதிக்கப்படும். நீ எதற்கெல்லாம் அனுமதி மறுக்கிறாயோ அதற்கு அனுமதி மறுக்கப்படும். இப்படி ஒரு அதிகாரம் உள்ள ஆளுகை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் கடவுள் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். ஆமென். பட் இது ஒரு தலைமுறை முதல்ல இதை கேட்கவே இல்லை, அதனால தான் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம், சீக்கிரமாக இதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். என்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது. இது ஒரு நாளும் இதை பற்றி புரிதல் வந்ததே கிடையாது. நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நாம் இதெல்லாம் எதிர்த்து நிற்க முடியும்,
நாம் இதன் பேரில் வெற்றி கொள்ள முடியும், இதன் பேரில் ஜெயம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. முடியும்னு ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்கவே முடியாது. தம்பி அவசரப்பட்டு கையை வச்சிராத, அதுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. கையை வச்சிராத வச்சிராத வச்சிராத, வச்சேன்னா அப்புறம் அங்கே இருந்ததெல்லாம் உள்ளே வந்துருன்ட்டாங்க. நம்ம பாட்டேன் எதுக்கு வம்பு, ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன பஞ்சமா, எதுக்கு போயிட்டு சும்மா இருக்கிறத போய் நோண்டிகிட்டு இருப்பானேன்னு விட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு கையை வையுங்கள், வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் குணம் அடைவார்கள். அது யாருக்கு சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதாரணமா நோயை விரட்டுறவங்களா, பேயை துரத்துறவங்களா, தரித்திரத்தை துரத்துறவங்களா, அதெல்லாம் இயல்பானதாக மாறி போகும் பாரு. இப்பவுமே நடக்குது, இப்பவுமே அதை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்பவுமே அதை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம், செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இனிமே அந்த க்ளோரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த மகிமை அப்படி பெருகிக்கிட்டே இருக்கும். மகிமையின் மேல் மகிமை. ஆமென். மகிமை மேல் மகிமை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தலைமுறை நோயை ஏற்றுக்கிட்டே வாழ்ந்துச்சு, ஆனால் அப்புறம் தான் விழிப்பு வந்திருக்கு. அப்புறம் இன்னும் விழிப்பு வந்திருக்குது, நீடித்த வாழ்க்கை. அப்புறம் விழிப்பு வரத்துக்கு இருக்கு. நீடித்த வாழ்க்கை என்ன, எனக்கு சாவே கிடையாதுயா, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. வெளிப்பாடு கூடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். பாடுகள்ல இருந்து இப்போ வெளிப்பாடுகளுக்கு வந்திருக்கிறோம். வெளிப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். மகிமை மேல் மகிமை அடைகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ஏத்துக்கிட்டு வாழ சொல்லல, எதிர்ப்பாளர்களாய் வாழ உங்களை அவர் அழைத்திருக்கிறார். புரோட்டஸ்டன்ட். ஆமென். யூ ஆர் a Protestant. நீங்கள் எதிர்ப்பாளர்கள் அல்லது நீங்கள் புரட்சியாளர்கள். ஆமென். ஆமாம், இயேசு அப்படி தான் அறியப்பட்டார் பாருங்க. அவர் காலத்தில் அவர் ஒரு புரட்சியாளர், அவர் காலத்தில் அவர் ஒரு எதிர்ப்பாளர். அதனால தான் அவர் மேலே ஏகப்பட்ட இதை கொண்டு வந்து போட்டாங்க. இவர் ராயனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் போல, இவர் தேவனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறார் போல, இவர் மதங்களுக்கு எந்த மரியாதையும் தேவையில்லைன்னு சொல்கிறார் போலன்ட்டு எப்போவுமே அவர் மேலே ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருந்தது. காரணம் என்னென்னா, ஏற்றுக்கொண்டுட்டு வாழ சொல்லாமல் எதையாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஒரு வாழ்க்கையை இயேசு சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதை ஆக்சஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை அவருடைய சீசர்களுக்கு அதை என்ன பண்ணுறாரு, பகிர்ந்தளிக்கிறார். அவர் பகிர்ந்தளிக்கும் போது சொல்கிறாரு, பிதா என்ன அனுப்புன மாதிரி நான் உங்களை என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் போய் இதை செய்யுங்க, உங்கள் வார்த்தையை யாரெல்லாம் கேட்க போகிறாங்களோ அவங்களுக்கும் இது நடக்க போகுது அப்படின்ட்டு. எப்படி ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு மரபை அவர் என்ன பண்ணுறாரு, கிரியேட் பண்ணுறார். லெகசின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு மரபு அப்படியே உருவாகுது. ஹி கிரியேட் அ லெகசி. ஒரு தொடர்ந்து போகிற ஒரு மரபை என்ன பண்ணிட்டார், அவர் உருவாக்கிட்டார். 12 பேரை கொண்டு ஆரம்பித்தது, அப்புறம் பாருங்க 70 120ன்னு போய் 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 இன்னைக்கு ஃபிசிக்கலாக அவர் இல்லாமலேயே அந்த ராஜ்யம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த அரசு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, பெருகிட்டே இருக்குது பாருங்க. அப்போ இது நல்லா நமக்கு புரியும்னா, நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை அதிகாரமும் வல்லமையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. வாழ்க்கையின் எந்த காரியங்களை கண்டும் பயந்து நடுங்கி இது வேற வழியே கிடையாதுன்னு ஏற்றுக்கிட்டு போகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. எதிர்த்து நில்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். ப்ராட்டஸ்ட். இன்னைக்கு எதிர்ப்பாளர்கள் ஆயிடுங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு புறம்பாய் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கோ அது மேலே ஒரு எதிர்ப்பின் வார்த்தையை பேசுங்கிற. கெட் அவுட். நீ என் வாழ்க்கையில் இருக்க கூடாது, உன்னை நான் எதிர்க்கிறேன், நீ என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நான் அனுமதி மறுக்கிறேன், தரித்திரமே உனக்கு அனுமதி மறுக்கிறேன், செழிப்புக்கு கதவை திறக்கிறேன். எதற்கெல்லாம் நீ அனுமதி மறுக்கிறையோ அதற்கு அனுமதி மறுக்கப்படும், எதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறாயோ அதற்கு அனுமதி கொடுக்கப்படும். அப்படி தான் சொல்கிறார் பாருங்க. அப்போ ராஜ்யத்தின் திறவுகோள்களை தேவன் என்ன பண்ணுறாரு, தன் சபையின் மீது, தன் மக்கள் மேலே
அவர் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, போடுகிறார். இன்றைக்கும் அது மேலே தான் வாக் பண்ணுவதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். அப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி மாலையில் சொல்கிறேன். நான் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பெரிய பட்டியலை அழகாக கொடுத்துட்டார். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் மாற்றணும். ஏற்றுக்கிட்டு வாழாத, என்ன பண்ணு, எதிர்த்து நெல், எதிர்த்து நெல். அது எப்படிங்க, நம்ம எதிர்த்து நின்று அதெல்லாம் மாறிடுமா? நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தை விட மேலான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு அரசாங்கம், ஒரு தலைமை, இதெல்லாம் இருக்குது. ஆனால் ராஜ்யம் என்கிற ஒன்று இங்கே வந்திருக்குது. அது உங்களுக்குள்ளே வந்திருக்குது. இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க? ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு விதத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னா, அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, அம்பாசிடராக தேவன் இந்த பூமியிலே ஒரு உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். யூ ஆர் த அம்பாசிடர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அது இங்கே நடக்க போகுது. நம்புறீங்களா? எஸ். உங்கள் ராஜாவின் வார்த்தையில் என்ன இருக்கான்? அதிகாரம் இருக்கான். அதை ராஜாட்ட போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே ராஜாக்களும் ராணிகளும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். யூ ஹாவ் த அத்தாரிட்டி. ராஜாவின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. உங்கள் வாயில் தான் அது வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கணும்ன்ட்டு. அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கணும்ன்ட்டு. எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மாற்றலாங்கிறார். ஒரே ஒரு வசனம் வாசித்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். சங்கீதம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 82 பாருங்க. சங்கீதம் 82 1 வாசிக்கிறேன். தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த சபை சபைன்னு வருதா. இனிமேல் சபைன்னு வரும்போதெல்லாம் உங்கள் மைண்டில் என்ன வரணும்? சட்ட சபைங்கிறது ஞாபகம் வரணும். சரிங்களா? ஏதோ சபை அப்படி நினச்சிக்கூடாது. சட்ட சபை. ஆமென். எஸ். டிவைன் அசம்பிளி. இங்கே கரெக்டாக இருக்கு பாருங்க. காட் ஸ்டாண்ட் இன் த டிவைன் அசம்பிளி. அப்படி தான் வருது. அண்ட் ஹி ஜட்ஜ் அமாங் த காட்ஸ், டிவைன் பீயிங்ஸ். தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். யார் தேவர்கள்? பரவாயில்ல, இந்த சைடெலாம். அப்போ நீங்களாம் யார்? நாங்கள் யாருன்னே தெரிலங்க அப்படிங்கிறீங்களா? நீங்கள் தான் தேவர்கள். ஆமென். அப்படின்னா என்ன? காட்ஸ். நீங்கள் யார்? தேவர்கள். அப்படி தான் இருக்குது. எங்கே நம்மக்கிட்ட வந்து கடவுள் தன்னுடைய விசாரணையை பேச்ச துவங்குகிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். நம்ம கடவுளை பார்த்து, கடவுளே ஏதாவது ஒரு நீதி நியாயத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறோம். அவர் சொல்கிறாரு, ஏ கடவுளே, நீ எழுந்து ஏதாவது நீதி செய்ய மாட்டியான்னு கடவுள் உங்களை பார்த்து, கடவுளே ஏதாவது நீதி செய்ய மாட்டியா அப்படிங்கிறார். நீங்கள் கவனிங்க, நான் ஏதாவது மாற்றி பேசுகிறேன்னா இல்லை அப்படியே இருக்குதான்னு கொஞ்சம் கவனிங்க. ஏழைக்கும் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய எக்லீசியாவுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற தேவர்களுக்கு நடுவில் அவர் ஒரு உரையாடல் செய்கிறார். என்ன உரையாடல் செய்கிறாரு? எப்பா, எது வரைக்கும் அநியாயமான தீர்ப்புலாம் நடக்கும், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். என்னங்க, நாம் கடவுள்கிட்ட சொன்னால் கடவுள் ஏதாவது நமக்கு செய்வார். இது தானே ரொம்ப நாளாக நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, எப்பா எவ்வளோ நாள் உங்களை எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக உட்கார வச்சுருக்கேன், எவ்வளோ நாள் அப்படியே உட்கார்ந்துட்ருப்பீங்க, நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்கிறார். மாற்றத்தை எப்பொழுது நீ கொண்டு வர போகிறாய் அப்படி கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு அதிகாரத்தையும் கிருபைகளையும் வலிமையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன். இப்போ நீ எழுந்து தேசத்தில் ஏதாவது செய்ய போகிற, அப்படி எப்போ செய்ய போகிற அப்படி கேட்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த பெரிய படம் உங்களுக்கு புரியுதா? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது.
சொல்றாரு, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். I said you are gods. Indeed all of you are son of the most high. நீங்கள் தேவர்கள், நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் அப்படிங்கிறார். சொல்றாரு, பார்ப்பா, என்ன மாதிரி தான் உன்னை உண்டாக்கியிருக்கிறேன். நீ எழுந்து நின்று எதெல்லாம் மாறணும்னு சொல்ல போறியோ அதெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறார். ஆமென். புரியுதுங்களா? இங்கே ஒரு சட்டசபையை பார்க்குறீங்களா? இங்கே ஒரு கவர்னிங் அசம்பிளி இருக்குதா? இதுதான் பைபிள், இதுதான் பைபிள். அதனால தான் மனுஷன்ட ஆண்டவர் நிறைய நேரம் கேட்குறாரு, ஏன்பா உங்கள் ஊர் எப்படி இருக்குங்க? கடவுளை நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களா? அந்த ஊரை தான் உன் கையில் கொடுத்துருக்கேன், நீ தான் அதுக்கு பொறுப்பு. அதனால தான் இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு மக்களுடைய லாங்குவேஜே மாறுது. தெபரால் சொல்கிறா, நான் தாயா எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின. கடவுள் எப்பொழுது எழும்புவார் அப்படின்னு. கடவுள்லாம் இல்லைங்க, எழும்பி பிரகாசின்னு நம்மளை பார்த்து தான் சொல்லியிருக்கு. எழும்பி பிரகாஷ், ரைஸ் அண்ட் சைன் அப்படின்னு நம்மளை பார்த்து தான் சொல்லுது. அவர் என்ன சொல்றாரு, யூ ஆர் மை கோ ஒர்க்கர். நான் வானத்துக்கு ராஜானா நீ இந்த பூமிக்கு ராஜா. ஆமென். உனக்கு உதவி வேணா நான் செய்யறதுக்கு தயார். ஆனால் யார் கை வைக்கணும்? நீ தான் கை வைக்கணும். யார் வாயை திறக்கணும்? நீ தான் வாயை திறக்கணும். யார் போகணும்? நீ தான் போகணும். அப்படி போனால் நான் உனக்கு தந்திருக்கிற அதிகாரம் இந்த பூமியில் செல்லுபடி ஆகிறத நீ பார்க்க ஆரம்பிப்ப. இங்கே எல்லாம் மாறுகிறத நீ பார்க்க ஆரம்பிப்ப. இதான் உண்மைங்க. இப்படி தான் வாழ்கிறதுக்கு அழைச்சிருக்கிறார். அதிகாரமும் வல்லமையும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு உங்களை என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ராகாமா ஷாட்டே லேப்ரன்டேலே அப்படி எழுந்து நிற்கலாம். மா கோனாமா ஷேகே லேப்ரன்டாலாரா ரே க்ளேமா சாட்டே லேப்ரா சாத்தாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்கு பிறகு எலிசாவின் மேலே அந்த சால்வை விழுந்தது பாருங்க. ஆமேன். அவன் செய்ததை விட 2 மடங்கு எலிசா செய்தான். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மேலே ஏறி போன போது இங்கேயும் அதை விட பெரிய சால்வைகள் நம் மீது விழுந்திருக்கிறது. மாக்கா லாப்ரா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் மேலான காரியங்களை அவன் செய்வான். ஆமேன், ஆமேன். அதிகாரமும் வல்லமையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு, ஆமேன், அது சின்ன டிசீஸாக இருந்தாலும் அதை எதிர்த்து நில்லுங்க. மா காராபா ஷியாண்டா பாரா. இப்போவுமே நோய்கள் உங்கள் பாடியில் விட்டு நீங்கட்டும். ஆமேன். இந்த ரெவலேஷன் வரும்போதே உங்கள் பாடி ஹீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த வெளிப்பாடு வரும்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு திருப்பம் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும். மாட்டிலாரா ஹாத்தே மெனே ஹண்டிலே புரோட்டா லா பிரேனே கேத்தாரா. இங்கே எத்தனை விதத்தில் மக்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நொறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வியாதிகளில், பலவீனங்களில் மக்கள் தாழ்ந்த நிலைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் அதுக்கு நீதி செய்யணும், நீ தான் அவங்களுக்கு உதவி செய்யணும், நான் ஒன்றை தான் வச்சிருக்கிறேங்கிறாரு. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ரேனா ஹண்டாலா போஷே. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை அவனும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான். நான் சொல்ற இந்த மாலை வேலை ஒரு அற்புத மண்டலங்கள் திறக்கப்படட்டும், ஆச்சரிய மண்டலங்கள் திறக்கப்படட்டும். ஓ, உங்க வாயில உங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு உங்கள் மூலமாய் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை, அரசாட்சியை, ஆமேன், அவர் துவங்குகிற ஒரு சீசனாக இது இருக்கிறது. அவர் ஆரம்பிக்கிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் சொல்றேன், இதுவரை பார்க்காத அதிகாரத்தை நம்ம பார்ப்போம், இதுவரை பார்க்காத அத்தாரிட்டியை நம்ம பார்ப்போம், இதுவரை வெளிப்படாத வல்லமை, இதுவரை வெளிப்படாத மகிமை வெளிப்படுகிறது நாம் பார்ப்போம். மா காமரா ஷாண்டாலாப்ரா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சரீரங்கள் இருக்கிற நோய்கள் இப்பொழுதே மறையட்டும் என்று நான் சொல்லுகிறேன். அது எந்த வகையான டிசீஸாக இருக்கட்டும், அது எந்த விதமான நோயாக இருக்கட்டும். ஆமேன். எக்ஸ்பெக்ட் ஹீலிங் ரைட் நவ் இன் யுவர் பாடி, இன் யுவர் மைண்ட். ஆமேன். அது உங்கள் எமோஷனலி, ஆமேன், மென்டலி ஆர் ஃபிசிக்கலி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க யாரானாலும் சரி,
You have authority over the sickness. You have the authority over the devil. You have the authority over the darkness, over the poverties. Hallelujah. Use your authority right now. நீங்களே பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே இந்த கட்டி மறைவதாக. ஆமென், ஆமென், ஆமென். நோய்க்கு எதிராய் போராடுகிற இவர் ஆமென் எழும்புவாராக சொல்லுங்க. ரகா லாம்ரா டாலா மேகே தாரா ரேபிலே கே ஷியான்டாலா பிரான்டாலா. வாயை திறந்து ரிலீஸ் யுவர் அத்தாரிட்டி. ஆமென். உங்க ராஜாவின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. உங்க வாயில ஒரு அத்தாரிட்டி இருக்கு நீங்க நம்புவீங்கன்னா அப்போ அதை ஆக்சஸ் பண்ணுங்க, அதை செயல்படுத்துங்க. இந்த நேரத்தில் மாட்டிலே மேனா ஹந்தேரே ரெபாலா ஷடலா பிரா. ஒவ்வொருவரும் உங்க வாயை திறந்து ஆமென் ரிலீஸ் some words. ஆமென், ஆமென், ஆமென். டாலாமா ஷியா. உங்க குடும்பத்துக்குள்ள உங்க குடும்பத்தை குறித்து நீங்க பேச முடியும். உங்களுடைய பிசினஸை குறித்து பேச முடியும். பட்டணத்தை குறித்து நீங்கள் பேச முடியும். நகரங்களை குறித்து நீங்கள் பேச முடியும். தேசங்களை குறித்து நீங்கள் சில வார்த்தைகளை பேச முடியும். ராகா லாம்ர ஷியாட்டலா பிரென்டலா பிரா ரகலபோ ஷெகடல மான்டிலே ரேகே மாந்தோரா ஷான்டேலா பிராந்தா ரபாலாரா. அதிகாரமும் வல்லமையும் நிறைஞ்ச ஒரு சால்வை எங்க மேல விழுந்திருக்கிறது. டானாமா ஷியாண்டலா பிரா. இயேசு பரமேறின போது பாவத்தையும் நோயையும் பிசாசின் ஜெயிச்சு அவர் பரமேறி உன்னதங்களிலே அவர் வீடு அமர்ந்த பொழுது அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. ரேகாமா ஷாண்டே லேப்ரே. எலியாவை விட எலிசா 2 மடங்கு செயல்படுவான் என்றால் நான் சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் அதே மகிமை இன்றைக்கு அவருடைய புத்திரர்கள் மேல அவருடைய பிள்ளைகள் மேல வந்திருக்கிறது. நேமா நாஹாந்தாரா சாட்டா லாப்ரா. டாடி அந்த க்ளோரி ரிவீல் ஆவதாக, அந்த மகிமை வெளிப்படுவதாக, அந்த மகத்துவங்கள் வெளிப்படுவதாக. எல்லா தரித்திரங்கள் ஆமென் ஜனங்களை கடனுக்குள்ள தரித்திரத்துக்குள்ள பிடித்து வைத்திருக்கிற எல்லா தரித்திரத்தின் வல்லமைகளுக்கு எதிராக இயேசுவின் நாமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போதே தரித்திரம் விலகுவதாக. சின்ன பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ள கூட நோய்களை போட்டு வாதித்து கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளுக்கு எதிராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த வேலையில் be healed in Jesus mighty name. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண விடுதலையும் சுகமும் இப்பொழுதே வெளிப்படுவதாக. Thank you daddy. உங்க ராஜ்யம் இந்த பூமியில வந்திருக்கிறது. அவர் சொல்றார், நான் என் விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொன்னார். ஆமென், ஆமென், ஆமென். இப்போதே ஆமென் அந்த கவர்னிங் அசம்பிளியை அந்த இனாகுரேஷன், அந்த கிங்டம் இனாகுரேஷன் எப்பவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை அப்பவுமே அவர் துவக்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஆமென். இப்பொழுது ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். You are the ambassador of the kingdom of God. ஆமென், ஆமென். ரேகே மாட்டானா மாகோ ரூட்டே லேப்ரண்டாலா மாசாகே லாப்ரந்தரே மேகோலா பஹாசே கேலா பிரண்டாலா பாரா ராமா நாசே க்ளேமா டாலா பிரண்டே லேப்ரண்டாலாரா ரேகே நம ஷியாண்டலா பிரந்தாரா பாலாரா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளே சுகத்தை நான் பேசுகிறேன். ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளே சமாதானத்தை பேசுகிறேன். ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளே வெற்றியை நான் பேசுகிறேன். நிறைவை நான் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலே அதே அதிகாரமும் ஜீவனும் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே மஹாண்டா லா பிராண்டா லா பிரேகே தேரே. ஹல்லேலூயா. சேகேண்டே லே பிராண்டா லாரா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். You have the same authority. நீங்க அதே அதிகாரத்தின் சால்வை உங்க மேல விழுந்திருக்கிறது. அவன் சொன்னபடியே ஆகும், அவள் சொன்னபடியே ஆகும். ஆமென், 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 ஆமென். ஷாண்டாலா மானா காதாரா. எது இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எதிர்த்து நில்லுங்கள். எது வரணுமோ அதை வரவேறுங்கள். இந்த மாலை வேளையில் ரே போஹோ டாலா மாந்தாரா பாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை நான் பேசுறேன், ஆரோக்கியத்தை நான் பேசுறேன், ஜீவனை நான் பேசுகிறேன், பலத்தை இந்த இடத்துல ரிலீஸ் பண்றேன். I release strength daddy, I release peace and prosperity, I release success, love. Hallelujah. Maka la brende lebrana
ஷெடெலெமே காத்தாராபா. நீ கட்டுகிறது கட்டப்படும், நீ கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், 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 ஆமென். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு குடும்பத்திலே ஜீவனை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், ஜெயத்தை நான் பேசுகிறேன். ஷாண்டே லேப்ரானா காட்டா லாப்ரா. இதுவரை இல்லாத செழிப்பை அவங்க வாழ்க்கைக்குள்ள பேசுகிறேன். வாழ்க்கையில் இருக்க எல்லா தரித்திரங்கள் வேரோடு பட்டு போவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷேண்டாலா மானா ஹண்டா லாப்ரா. ஆமென். உம்முடைய மகிமை இன் சாயல் ஆமென் அவர்களை மூடட்டும் இந்த நேரங்களிலே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. ராகோ லாப்ரென்டே லேப்ரஹண்டா லாபாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் அல்ல வெளிச்சத்தை நான் பேசுகிறேன், ஒழுங்கினத்தை அல்ல ஒழுங்கை நான் பேசுகிறேன், குறைவை அல்ல நிறைவை நாங்கள் பேசுகிறோம் இந்த நேரத்தில். we speak life in Jesus name. hallelujah. makarabo shekela manahante lebre mati lebra nakatara bola katalabara ride lemene hento robolo korabala shekle matila hante lebranda la barabalara. hallelujah, hallelujah, hallelujah. எங்க மைண்ட்ல ஒரு பெரிய ரினியூனஸ் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வார்த்தையும் கொண்டு வருகிறதற்காய் நன்றி. do not be conformed in this world. amen, amen. be transformed by the renewing of your mind. hallelujah, hallelujah. rima tala brona hante lebra katara. மனம் புதிதாகுவதாக, மனம் புதிதாவதாக. thank you அப்பா, thank you அப்பா, thank you daddy, thank you daddy, thank you daddy, thank you daddy. ஒவ்வொரு நாளும் இந்த வெளிச்சம் பெருகட்டும் தாப்பனே, ஒவ்வொரு நாளும் இந்த மகிமை பெருகட்டும் தாப்பனே. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென். தேவனுடைய நிறைவான கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய களஞ்சியம் நிரம்புவதாக. தேங்க்யூ டாடி. ஒவ்வொருவரும் கையிடும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். ரொம்ப நாளா காத்திருக்கிற நன்மைகள் உங்க வாழ்க்கையில வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். டாடா மாரா கே லாப்ரா. Thank you for the life of powerful and authority daddy. ஆமென். அதிகாரமும் வல்லமையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you father, thank you father. ஓ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஆமென், ஆமென் கிருபையையும் நீதியையும் பெற்ற நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஆளுகை வெளிப்படுகிறதற்காய் நன்றி. hallelujah, hallelujah. thank you so much father, thank you so much. ஆவியானவர் இன்னும் சகல சத்தியங்களுக்குள்ளே எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். bless you, amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாய் உங்களுடைய ஆஃபரிங்ஸை நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். உங்கள் கை ஏந்திக்கிட்டு இருக்காது, உங்கள் கை இறைக்கிற கைகளாய் மாறும். ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ரீட்லே மா சாட்டாலா ப்ரோ தேரே மேன்டெலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.